நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா G20 உச்சி மாநாட்டில் அடிச்சு ஆடி இருக்காங்க இந்தியா. பிரதமர் மோடி அவர்கள் தூள் கிளப்பியிருக்காங்க. ஒரே அடியாக சொன்ன ஒரு முக்கியமான ஐடியா, ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லலாம். உலக நாடுகளை ஸ்தம்பித்து அப்படியே திரும்பி பார்த்துருக்காங்க, மூக்கில் விரல வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அடிச்சு தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்திய எல்லைக்குள்ள பாகிஸ்தான் நுழைஞ்சிருக்கு. அதாவது பாகிஸ்தானுடைய ஆயுதங்கள் உள்ளார வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. உடனடியாக நம்முடைய இந்திய ராணுவமும் களத்தில் இறங்கியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அர்மீனியாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும், அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்த வர்த்தக பேச்சுவார்த்தை ரொம்பவுமே மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு நம்முடைய இந்தியா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்படி பல சுவாரஸ்யமான தகவலை, லேட்டஸ்டான அப்டேட்டுகளை உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலையிலேயே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆனால் மார்னிங் போட்டால் அந்த அளவுக்கு நம்முடைய நண்பர்கள் இருக்கிறதில்ல அப்படிங்கிறக்காக ஈவினிங் நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அதனால் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க. புதுசாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு வந்திருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற நண்பர்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஜோஹன்ஸ்பர்க்கில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 6 புதிய திட்டங்களை முன் வச்சிருக்கிறாரு. உலகளாவிய வளர்ச்சியை இலக்காக கொண்டு இந்த திட்டங்களை அவர் முன் வச்சிருக்கிறாரு. அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, உலகளாவிய பாரம்பரிய அறிவு களஞ்சியம் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆப்பிரிக்க நாடுகளில் மக்களுடைய திறனை உயர்த்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்த 10 வருஷத்துல ஆப்பிரிக்காவில் 1 மில்லியன் சான்றளிக்கப்பட்ட பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதே எங்களுடைய கூட்டு நோக்கம். மேலும் இந்த பயிற்சியாளர்கள் பல மில்லியன் திறமையான இளைஞர்களுக்கு பயிற்சியை கொடுப்பாங்க. இந்த முன்முயற்சி பல மடங்கு விளைவுகளை ஏற்படுத்தும். இது உள்ளூர் திறனை வளர்த்து ஆப்பிரிக்காவுடைய நீண்டகால வளர்ச்சியை பலப்படுத்தும் அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உலகளாவிய அளவில் சுகாதார பிரச்சனைகள் வரும் நேரங்களில் அதற்கான பதிலளிப்பு குழு அமைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகாதார அவசர நிலைகளின் போது வலுவான பதிலளிப்பை வழங்குவதற்கு உதவும் G20 உலகளாவிய சுகாதார பதிலளிப்பு குழுவை அமைக்குமாறும் பிரதமர் மோடி அவர்கள் முன்மொழிஞ்சிருக்காங்க. சுகாதார அவசர நிலைகள் மற்றும் இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ள நம்ம ஒன்றாக செயல்படும் போது வலிமையானவர்களாக இருப்போம். எந்த ஒரு உலகளாவிய சுகாதார நெருக்கடி அல்லது இயற்கை பேரழிவு ஏற்பட்டாலும் விரைவாக பணியமர்த்த தயாராக இருக்கும் G20 நாடுகளுடைய பயிற்சி பெற்ற மருத்துவ நிபுணர்களை கொண்ட குழுக்களை உருவாக்குவது நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்த 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, போதைப் பொருள் பயங்கரவாத வலைப்பின்னலை எதிர்கொள்ள புதிய திட்டங்களை நாம் வகுக்க வேண்டும். போதைப்பொருள் கடத்தலை எதிர்கொள்றதுக்கும் ஃபென்டானில் போன்ற அபாயகரமான பொருட்களுடைய பரவலை தடுக்கவும் போதைப்பொருள் பயங்கரவாத வலைப்பின்னலை எதிர்கொள்ள ஒரு G20 முன்முயற்சியையும் அவர் பரிந்துரைத்திருக்கிறாரு. இந்த முன்முயற்சியின் கீழே நிதி, நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு கருவிகளை நம்மளால ஒன்றிணைக்க முடியும். அப்போதான் போதைப்பொருள் பயங்கரவாத பொருளாதாரத்தை பலவீனப்படுத்த முடியும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, திறந்த செயற்கைக்கோள் தரவு பங்களிப்பு திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திறந்த செயற்கைக்கோள் தரவு பங்களிப்பை பற்றி பேசிய பிரதமர் மோடி அவர்கள் G20 விண்வெளி செயற்கைக்கோள் தரவுகளை வளரும் நாடுகளுக்கு விவசாயம் மற்றும் மீன்வளம் போன்ற நடவடிக்கைகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் பேரிடர் மேலாண்மைக்கும் கிடைக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, முக்கிய கனிமங்களை பகிர்தல், இதற்கான புதிய முன்முயற்சியை உருவாக்குதல் ஆகியவை இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மறுசுழற்சி, நகர்ப்புற சுரங்கம், 2ஆம் நிலை பேட்டரி திட்டங்கள் மற்றும் பிற புதுமைகளை வளர்ப்பதற்காக ஒரு முக்கிய கனிம சுழற்சி முன்முயற்சியையும் பிரதமர் மோடி அவர்கள் முன்மொழிஞ்சிருக்காங்க. இந்த முயற்சியுடைய நோக்கம் விநியோக சங்கிலி பாதுகாப்பை பலப்படுத்துவதும் தூய்மையான வளர்ச்சி பாதைகளை உருவாக்குவதுமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த முயற்சிகள் உலகளாவிய வளர்ச்சியை உறுதி செய்ய உதவும் அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்த முதல் அமர்வுல பேசிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவின் நாகரிக மதிப்புகள் முன்னேற்றத்திற்கான வழியை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்காங்க. மேலும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உச்சி மாநாட்டை முன்னெடுத்து நடத்துவதற்காகவும் தம்மை அன்புடன் வரவேற்றதற்காகவும் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. முதல் நாளான நேற்று மாநாட்டுக்கு இடையே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பிரிட்டனுடைய பிரதமர், பிரான்ஸ் அதிபர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்களை தனித்தனியாக சந்திச்சு பேசியிருக்காங்க. இது தொடர்பாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன போட்டிருக்காருன்னா, பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமருடனான சந்திப்பை அற்புதம் அப்படின்னு வர்ணிச்சு பேசியிருக்காங்க மோடி அவர்கள். மேலும் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான நட்புறவுல இந்த ஆண்டு புதிய உத்வேகத்தை கொண்டு வந்திருக்கு. பல்வேறு துறைகளில் வளர்ச்சி நோக்கிய நம்முடைய பயணம் வரும் நாட்கள்லையும் தொடரும் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு.
மேலும் மலேசிய பிரதமருடையும் பேசியிருக்காங்க. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடனான சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகளாவிய பல்வேறு விஷயங்கள் தொடர்பான கருத்துக்களை நாங்கள் சிறப்பான முறையில் பகிர்ந்து கொண்டோம். இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்கவும் நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பதிவிட்டிருக்காங்க. அதே போல பிரான்ஸ் அதிபருடனான சந்திப்பு பற்றி தன்னுடைய மகிழ்ச்சியை மோடி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. உலகளாவிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவருடன் விரிவாக கலந்துரையாடினேன் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க மோடி அவர்கள். மேலும் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான உறவு உலக நன்மைக்கான சக்தியாக திகழ்து அப்படின்னு பெருமிதத்துடன் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்தியாவுடைய சிறப்புமிக்க நட்பு நாடாக திகழும் பிரேசிலுடைய அதிபர் சந்திப்பு இருதரப்பு உறவுல இருக்கும் வலிமையை வெளிப்படுத்துவதாக இருந்துச்சு அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் முதலீடுகளை பெருக்குவது குறித்து நாங்கள் இருவரும் விரிவாக பேசினோம். இந்தியா பிரேசில் இடையிலான வர்த்தக மற்றும் கலாச்சார தொடர்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் நாங்கள் விவாதித்தோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல சிங்கப்பூருடைய பிரதமர் லாரன்ஸ் வோங், ஜெர்மனி அதிபர் பிரீட்ரிக் மெர்ஸ், எத்தியோப்பியா பிரதமர் அப்லி அகமது அலி, உலக சுகாதார அமைப்புடைய பொது இயக்குனர் டெட்ரோஸ் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களை பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க. இதுக்கு அப்புறம் நடந்த மாநாட்டில் பேசும்போது தான் பிரதமர் மோடி அவர்கள் அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியா பார்த்தோம் அப்படின்னா, பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர்ல பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையில பாதுகாப்பு படையினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து எந்த ஒரு அசைவும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருது. ஆபரேஷன் சிந்தூர் முதல் ஜம்மு காஷ்மீருக்குள்ள பாகிஸ்தான்ல இருந்து ஏராளமான ஊடுருவல் முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் முறியடிச்சிருக்காங்க. குளிர்காலத்துல பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவல் தீய செயல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லை கட்டுப்பாட்டு கோடு முழுவதும் பாதுகாப்பு படையினர் மிகுந்த எச்சரிக்கையில் இருக்காங்க. இந்த நிலையில தான் ஜம்மு காஷ்மீர் காக்வால் பகுதியில் பாகிஸ்தானுடைய ட்ரோன் காணப்பட்டதாக சொல்லப்படுது. இதை கண்டறியறதுக்கு நம்முடைய பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. அந்த பகுதியில் இராணுவம் தேடுதல் வேட்டையை இப்போ தொடங்கியிருக்காங்க. இந்தியாவுடைய எல்லைகளை பாதுகாக்கும் பாதுகாப்பு படையினர் எல்லை கிராமங்களில் ட்ரோன்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ட்ரோனை மக்கள் கண்டிருந்தால் ஊடுருவி எது உண்மையாக இருந்தால் அது ஒரு கடுமையான பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கலாம். குறிப்பாக ட்ரோன்கள் எல்லை பகுதிகளில் இருந்தால் எல்லை பாதுகாப்பு படைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களாகிய நீங்கள் பீதி அடைய தேவையில்லை, ஆனால் உடனடியாக உள்ளூர் காவல்துறை எல்லை பாதுகாப்பு படைக்கு தகவல் தெரிவிப்பது முக்கியம் அப்படின்னு அந்த பகுதி மக்களிடம் நம்முடைய இராணுவத்தினர் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ட்ரோனை கண்ட சம்பவம் ஜூலை மாதம் பதிவாச்சு. அதுக்கப்புறமா எல்லை பாதுகாப்பு படை சில இடங்களில் ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பத்தை நிறுவனாங்க. இந்த தொழில்நுட்பம் எதிரி ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த அனுமதிக்குது. இந்த நிலையில தான் பாகிஸ்தான்ல இருந்து இந்திய எல்லைக்குள்ள நுழைந்த பாகிஸ்தானுடைய ட்ரோனை கண்டுபிடிக்கும் வேட்டையில இந்திய ராணுவம் இறங்கியிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா நிலைமை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்பு படையினர் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2020 மற்றும் 2023 நாகர்கோனா காரபாக் மோதல்ல அசர்பைஜானிடம் அடைந்த தோல்விகளுக்கு அப்புறம் ராணுவ சமநிலையற்ற தன்மையை குறைக்க அர்மேனியா தீவிர முயற்சியை செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் இந்தியா கூட சுகை 30 MKI போர் விமான ஒப்பந்தத்துக்கு அர்மேனியா முன் வந்திருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 2.5 பில்லியன் முதல் $3 பில்லியன் வரை இருக்கும் அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுன்னா இது அர்மேனியாவுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய இராணுவ கொள்முதலாக இருக்கும். அர்மேனியாவுக்கு சுகை 30 MKI விமானங்கள் 2027 ஆண்டு முதல் விநியோகிக்கப்படலாம் அப்படின்னும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அர்மேனியாவுடைய தேவைக்கேற்ப பிரத்யேகமான ஏற்றுமதி வகையை தயாரிக்க தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுது. மேலும் அசர்பைஜானுடைய JF-17 விமானங்களை எதிர்கொள்ளும் வகையில் அர்மேனியாவிற்கான சுகை 30 MKI போர் விமானங்கள் அதிநவீன அம்சங்களுடன் வரவிருக்கு. இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பான உத்தம் AESA ரேடார், பார்வைக்கு அப்பாற்பட்ட தாக்குதல் திறன் கொண்ட அஸ்திரா ஏவுகணைகள் மற்றும் அதிநவீன மின்னணு போர் சுட்களும் இதில் அடங்குது. இந்த ஒப்பந்தம் விரைவில் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேலுடைய பயணம் மிகவும் வெற்றிகரமானது அப்படின்னு நம்முடைய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலில் இருக்கும் தொழில்துறை தலைவர்களும் அரச பிரதிநிதிகளும் இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் மிகுந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தினாங்க. 3 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேலுக்கு பியூஷ் கோயல் அவர்கள் போனார். அவர் டெல்லவைவ் நகரில் இந்திய இஸ்ரேல் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்றார். இஸ்ரேல் தரப்பில் அந்த நாட்டுடைய பொருளாதார தொழில்துறை அமைச்சர் நிர் பர்கத் அவர்கள் தலைமையிலான குழு பங்கேற்றது. அதுக்கப்புறமா இருதரப்பு தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை முறைப்படி தொடங்குவதற்கான வரையறைகளை நிர்ணயித்து கையொப்பமிட்டாங்க. இது குறித்து மேலும் பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுடைய பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர் பர்கத்துடன் நான் மிக நீண்ட உரையாடலை நடத்தினேன்.
பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதற்கு மேலும் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறத நாங்கள் மிக விரிவாக விவாதித்தோம். 2 தரப்பினரும் இதை பற்றி விவாதிச்சாங்க. இப்போது இந்திய குழு இஸ்ரேலுக்கு வருகை தந்ததில் அவர் மிகுந்த திருப்தியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேலுக்கான 3 நாள் விஜயம் மிகவும் வெற்றிகரமானது. இந்தியாவுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்த அந்த நாட்டு அரசு மற்றும் தொழில்துறையிலையும் மிகுந்த உற்சாகம் இருக்கு. நாங்கள் வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கான விதிமுறைகளை இறுதி செஞ்சு கையெழுத்திட்டோம். இது இப்போது ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கும். பல தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் நான் தனித்தனியாக விவாதித்தேன். பாதுகாப்பு, சுகாதாரம் அல்லது மின்னணு தொழில்நுட்ப துறையாக இருந்தாலும் பல்வேறு துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து நாங்கள் ஆலோசித்தோம் அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.